சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோரது நினைவிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் கருணாநிதியின் வெண்கல சிலையுடன் கூடிய நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நினைவிடத்தில் கருணாநிதி அமர்ந்து எழுதுவது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கலைஞர் சதுக்கத்தின் கீழே நிலவரை பகுதியில் கலைஞர் உலகம் என்கிற பெயரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்ததற்காக கலைஞர் கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி எழுதிய கடிதம் இங்குள்ள கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுயமரியாதை கொள்கைகளை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய ஆற்றல் மிக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.